சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த கட்சி தான் இப்போ இன்டர்நெட்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. காக்ரோச் கரப்பாம்பூச்சி அப்படின்னு கேட்டா ஆமா. மே மாதம் 15ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. தலைமை நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய இளைஞர்கள் எல்லாருமே கரப்பாம்பூச்சி மாதிரி அவங்க வேலை வெட்டிக்கெல்லாமே போகாம இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு ஆர்டிஐ போட்டுட்டு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. யாராவது ஒரு கேள்வி கேட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே எப்பவுமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நிறைய மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் ஒரு 30 வயது இளைஞர் அபிஜித் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிசம் படித்த ஒரு இளைஞர் என்ன பண்றாரு அப்படின்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு விர்ச்சுவல் பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. அதோட சோஷியல் மீடியா பக்கம் தொடங்கப்பட்ட 5 நாட்கள்ல இப்போ 11 லட்சம் மக்கள் தாண்டி அவங்க அந்த சோஷியல் மீடியா பக்கத்தை இப்போ பின்தொடர ஆரம்பிச்சிருக்காங்க. அபிஜித் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு ட்விட்டர் போடாரு. சிஜேபி அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த கட்சியில யாரு வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. இப்போ 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த கட்சியில போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கட்சியோட முதல் கோரிக்கை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நீட் தேர்வுக்கான கேள்வித்தாள் வெளியாச்சுல இதுக்கு இந்திய எஜுகேஷன் மினிஸ்டர் முழு பொறுப்புமே ஏற்று பதவி விலகணும் அப்படிங்கிற அவர்களோட முதல் கோரிக்கையை வைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஜென்சி எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே, இது இந்த ஒரு ஜென்சி புரட்சியா இருக்குமா, இந்த நேபாள் பிற மாநிலங்கள்ல நடைபெற்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்புறாங்க. இதுக்கு அபிஜித் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க சென்சிபிளான இளைஞர்கள், நாங்க அறிவற்றவர்கள் கிடையாது, நாங்க இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட மாட்டோம், நாங்க அறத்தோட தான் செயல்படுவோம் அப்படின்னு அவரோட கருத்தை தெரிவுபடுத்தியிருக்காரு.